வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது அலகு 3 தொடர்ச்சி, அரசின் அதிகார வளர்ச்சி. அதை பற்றி தான் நாங்கள் இப்ப 2 வகுப்புல பார்த்த நாங்கள். இப்ப இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அரசின் அதிகார வளர்ச்சி தரம் 10 அலகு 3க்குரிய பாடம். அதாவது இது முதலாம் தவணைக்குரிய முதல் 3 அலகுகள் இதுல இருக்கின்றது. ஆனபடியால் இது நீங்க முதலாம் தவணைக்கு பயன்படும். அத்துடன் தரம் 11 கல்வி கற்கிற மாணவர்களும் இந்த அலகொண்டு, தரம் 10 இருக்கிற அலகொண்டு, அலகு 2, அலகு 3 சம்பந்தமான வினா விடைகள், சிறு குறிப்புகள் எல்லாம் இதுல போட்டிருக்கிறேன். அவர்களும் இதனை பரீட்சைக்கு படிப்பதற்கு, பயிற்சி பெறுவதற்கு சந்தர்ப்பமாக இருக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். நேற்றைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். அதாவது அரசன் நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். நேற்று நாங்கள் அந்த அரசர்களை பற்றி பார்த்த நாங்கள். அதாவது மத்தியமயமான ஆட்சியை ஏற்படுத்தியதுல மன்னர்களுடைய பங்களிப்பு, பண்டுகாவியன், தேமனம்பியதீசன், துட்டஹைமுனு, அதே போல பசவன், முதலாம் விஜயபாகு அவர்களை பற்றி பார்த்த நாங்கள். அப்ப இந்த அரசனை நாங்க பொதுவாக எடுத்தோம்னு சொன்னா, ஒரு அரசன் நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன? அப்ப அதுல இதுல 3 விதமான கடமைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று நாட்டை பொருளாதார ரீதியில முன்னேற்றுவது. இப்ப நாட்டை பொருளாதார ரீதியில முன்னேற்றன்னு சொன்னால் எப்படி பொருளாதார ரீதியா முன்னேற்றலாம்டா, ஒன்று விவசாயத்துக்கு தேவையான நீரை பெற்றுக் கொடுத்தல். இப்ப உலர் வலிய பிரதேசங்கள்ல விவசாயம் செய்யறதா இருந்தால் கட்டாயம் நீர் தேவை. அப்ப அதற்கு என்ன செய்யறோம்னு சொன்னா, உலர் வலயங்கள்ல குளங்களை வெட்டி அதுல மழை நீரை சேகரித்து பிறகு நீர்ப்பாசன கால்வாய்கள் மூலம் அதை விவசாய நிலங்களுக்கு அந்த நீரை விநியோகிக்கிறது. அப்ப அது விவசாயத்துக்கு தேவையான நீரை பெற்றுக் கொடுத்தல் தான் இந்த அரசன் பிரதான நோக்கம் பொருளாதார ரீதியில. அதே போல குளங்கள் கால்வாய்களை கட்டி பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவது. இப்ப பண்டுகாவியன்னு சொன்னா அவன் கட்டிய முக்கியமான குளம் பசவ குளம். அதை விட இந்த பசவ குளத்தை நாங்கள் அபயவாவின்னு சொல்றோம். அபயவாவி, காமினி வாவி, ஜெயவாவின்னு சொல்லி அந்த குளங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல இப்ப கால்வாய்கள் எடுத்தோம்னு சொன்னா பசவன் இலகர கால்வாயை கட்டி இருக்கிறான். அப்ப இங்க இந்த குளங்கள் கால்வாய்களை கட்டி பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதும் இந்த அரசன் இந்த நாட்டு மக்களுக்கு ஆற்றக்கூடிய ஒரு கடமை என்று சொல்லலாம். அடுத்த 2வது கடமை என்னன்னு சொன்னால், நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது. அதாவது நாட்டில் இருக்கிற மக்கள்னு சொல்லி இப்ப உதாரணமா சமுதாயத்தில் அமைதி ஒற்றுமையை ஏற்படுத்துவது, வெளிநாட்டு எதிரிகளினுடைய இடையூறுகளில் இருந்து மக்களை காப்பாற்றுவது. அப்ப இதெல்லாம் அரசனுடைய கடமை. அப்ப அரசன் நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணியில மிக முக்கியமான விஷயம் பாதுகாப்பு விடயம். அதே போல 3வது விடயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இந்த அரசன் நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையில புத்த சாசனத்தை பாதுகாத்தல். அப்ப அதுலேயும் தூவி விகாரைகளை அமைத்து பிரஜைகளின் ஆன்மீக கலாச்சார வளர்ச்சியை விருத்தி செய்வது. அது மாதிரி பௌத்த மதம் கூறுகிற 10 அரச தர்மங்களை பின்பற்றுவது. அதே போல பௌத்தம், தர்மம், சங்கம், சாசனம் ஆகியவற்றுக்கு பாதுகாப்பு அளித்தல். அப்ப இவ்வாறு இந்த அரசன் புத்த சாசனத்தை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய ஒரு முக்கியமான கடமை என்று சொல்லப்படுகிறது. அதே போல அந்த மக்களுக்காக விகாரைகளை அமைத்து, அதாவது தூவி விகாரைகள் அதையெல்லாம் அமைத்து இந்த ஆன்மீக ரீதியாக ஒரு கலாச்சார வளர்ச்சியை விருத்தி செய்கிறது. அதெல்லாம் ஒரு அரசனுக்குரிய கடமைகள். அப்ப ஆகவே இவ்வாறு அரசன் நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நாங்கள் 3ஆக வகைப்படுத்துகிறோம். ஒன்று நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்றுவது, மற்ற மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது, மற்ற புத்த சாசனத்தை பாதுகாப்பது. அடுத்த வினாவை பார்ப்போம். அரச கோட்பாடு பல்வேறு எண்ணக்கருக்கள் மூலம் வளர்ச்சியுற்ற முறை பற்றி குறிப்பிடுக. அதாவது அரச கோட்பாடு பல்வேறு எண்ணக்கருக்கள் மூலம் எவ்வாறு வளர்ச்சியுற்றது. நாங்கள் அந்த எண்ணக்கருக்கள் என்னென்னு பார்ப்போம். இது கடந்த காலங்களில் இந்த தரம் 11 அந்த பரீட்சை, ஓயல் பரீட்சைக்கு இந்த வினாக்கள் வந்திருக்கிறது. அதாவது இப்ப நாங்கள் அந்த எண்ணக்கருக்கள் என்னென்னா, 1 ஆண்டவன், 2 மலையின் அரசன், 3 நரேஸ்வர என்றா மனிதர்களின் கடவுள், மற்றது போதி சத்துவர். அப்ப இப்படி வினாக்கள் போட்டு வந்திருக்கிறது. அதாவது அந்த காப்போத்தா சாதாரண தர வினாத்தாள்ல. அப்ப ஆனபடியால இந்த வினா கடந்த காலங்களில் பரீட்சைக்கு வந்திருக்கிறபடியால இதை விரிவா போட்டிருக்கிறேன். அரச கோட்பாடு பல்வேறு எண்ணக்கருக்கள் மூலம் எவ்வாறு வளர்ச்சி பெற்று இருக்கின்றது. அதுல முதலாவது நாங்க பார்ப்போம் ஆண்டவன்.
ஆண்டவன் என்று சொல்லி சொல்லுகிற போது, அதாவது மகாசேனன் வந்து இங்க குளங்கள் கால்வாய்களை அமைத்து பொருளாதாரத்தை விருத்தி செய்தான். அதே போல இங்க வந்து இந்த மகாசேனன் அவ்வாறு அழைக்கப்பட்டான். அதே நேரம் அவனுக்கு ஒரு பெயர் வழங்கப்படுகிறது, மின்னேரியா தெய்வம் என்று சொல்லி அழைக்கப்பட்டான். அப்ப இதுல கேட்கலாம், மின்னேரியா தெய்வம் என்று அழைக்கப்படுகிற மன்னன் யார் என்று சொன்னால் இந்த மகாசேன மன்னன். அது மாதிரி அரச கோட்பாடு எண்ணக்கருவில ரெண்டாவது நாங்க பார்ப்போம் மலையின் அரசன். அது வந்து இங்க முதலாம் காசியப்பன் தன்னை குபேர கடவுளாக கருதி கொண்டான். அதாவது முதலாம் காசியப்ப மன்னன் அதாவது தன்னை குபேர கடவுளாக கருதி கொண்டான். அப்ப இவன் வந்து சிகிரியாவை தலைநகராக்கிய மன்னன் தான் இந்த முதலாம் காசியப்பன். அப்ப இந்த மன்னன் தன்னை ஒரு குபேர கடவுளாக கருதி தன்னை அலகபய மகாராயா என ஒரு கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்கிறான். அப்ப முதலாம் காசியப்ப மன்னன் தன்னை ஒரு கல்வெட்டுல எப்படி சொல்லியிருக்கான்னு சொன்ன அலகபய மகாராயா என்று சொல்லி கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்கிறான். அப்ப அது இந்த கருத்து என்னன்னு சொன்னா, அலகபய மகாராயா என்பதன் பொருள் வந்து இந்திரலோக மகாராயா என்றா, அதாவது மேலே இந்திய அரசன். மேலே இந்திய அரசன் என்று தன்னை கருதுறான். யாருன்னு சொன்னா இந்த முதலாம் காசியப்ப மன்னன். அப்ப அலகபய மகாராயா என்பதன் பொருள் இந்திரலோக மகாராயா என்றா மேலையினுடைய அரசன் என்பதா. அத மாதிரி நரேஸ்வர என்ற பட்ட பெயர் மனிதர்களின் கடவுள். அப்ப இங்க வந்து இந்த நரேஸ்வர என்ற பெயரை கொண்டவன் குட்டகண்ண அபியன். அப்ப இந்த குட்டகண்ண அபியன் என்ன செய்கிறான், தன்னை நரேஸ்வர என்ன தன்னை அறிமுகப்படுத்தியதாக தம்புள்ள விகாரை பாறை கல்வெட்டின் மூலம் அறிய முடிகின்றது. அதாவது இந்த குட்டகண்ணாபியன் தன்னை எப்படி சொல்லிக்கான்னு சொன்னா மனிதர்களுடைய கடவுள், அதாவது நரேஸ்வர அப்படி சொன்னதாக எந்த கல்வெட்டுல அறிய முடியுதுன்னு சொன்னா தம்புள்ளை விகாரை பாறை கல்வெட்டு மூலம் நாங்கள் அதை அறிய முடிகின்றது. அத மாதிரி போதிசத்துவர் அரசன் தனது குடிமக்களின் மானசீக ஆறுதலுக்காக நீதி நேர்மை ஆன்மீக தன்மையோட கூடிய போதிசத்துவர் என காட்டப்பட்டது. அப்ப இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது 4ஆம் மகிந்தன்ற ஏதவன ராம கற்பலகை சாசனத்தில் செல்வம் மிகுந்த லங்காதீபத்தின் மன்னர்களாக வருபவர்கள் இந்த போதிசத்துவர்களே என குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இது எந்த சாசனத்தில் சொன்னா ஏதவன ராம கற்பலகை சாசனத்தில, அதாவது செல்வம் மிகுந்த லங்காதீபத்தின் மன்னர்களாக வருபவர்கள் தான் இந்த போதிசத்துவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இங்க மன்னர் போதிசத்துவர் என்ற கோட்பாடு கிபி 4ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிலைத்திருந்தது. அப்ப இந்த போதிசத்துவர் என்ற கோட்பாடு எத்தனையாம் நூற்றாண்டு வரை நிலைத்திருந்ததுன்னு சொன்னால் கிபி 4ஆம் நூற்றாண்டில இருந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது வந்து நிலைத்திருந்தது. ஆகவே அந்த போதிசத்துவர் என்ற விடயம் வந்து இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதே போல சக்கரவர்த்தி, இப்ப சக்கரவர்த்தி என்று சொல்லி எடுத்தோம்னு சொன்னா முழு உலகிற்கும் அரசன் என சமஸ்கிருதத்துல பொருள்படும். அவர்தான் சக்கரவர்த்தி. அது சிங்களத்துல சக்விதி என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மாதிரி சூழ வம்சத்துல இப்ப இலங்கையின் வரலாறு பற்றி கூறுற நூல்கள் இருக்கு, மகாவம்சம் தீபவம்சம் சூழவம்சம். அந்த சூழ வம்சத்துல மகாபராக்கிரமமாகவும் கல்வெட்டுக்கள்ல நிசங்கமல்ல மன்னனும் சக்கரவர்த்தி என அழைக்கப்பட்டிருக்கின்றார். அப்ப இந்த சக்கரவர்த்தி என்ற பட்டம் 2 பேருக்கு இதுல சொல்லப்படுது. அங்க சூழ வம்சம் என்ற நூல்ல, அதாவது மகாபராக்கிரமமாகவும் அதே மாதிரி நிசங்கமல்ல மன்னன் 2 பேரையும் சக்கரவர்த்தியன் சொல்லி அழைத்திருக்கிறான், அதாவது கல்வெட்டுக்கள்ல. அதே போல நிசங்கமல்ல மன்னன் சில கல்வெட்டுக்கள்ல இவ்வாறான ஒரு பெயர்ல அழைக்கப்படுகிறான், காலிங்க சக்கரவர்த்தி பெருமாள் என அழைக்கப்பட்டுள்ளான். அப்ப இது ஒரு கேள்வியா கேட்கலாம், காலிங்க சக்கரவர்த்தி பெருமாள் என அழைக்கப்பட்ட மன்னன் யார் என்று சொன்னால் அது வந்து நிசங்கமல்ல மன்னன். அப்ப இங்க சக்கரவர்த்தி என்ற பெயரை கொண்டவர்கள் இங்க 2 பேர் இருக்கணும். ஒன்று மகாபராக்கிரம பாகு, அதமாய் நிசங்கமல்ல மன்னன். ஆனா நிசங்கமல்ல மன்னனுக்கு சில கல்வெட்டுகள்ல இப்படி சொல்லப்படுது, அதாவது காலிங்க சக்கரவர்த்தி பெருமாள் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கின்றான். அடுத்த 3வது வினாவை நாங்க பார்த்தோம்னா புராதன கால இலங்கையின் அரசுரிமை பற்றி விளக்குக. இப்ப இந்த முறை காப்புதா சாதாரணதர பரீட்சையில பகுதி 2ல வந்த ஒரு வினா, அதாவது புராதன கால இலங்கையினுடைய அரசுரிமை பற்றி கேட்டிருந்தார்கள். அதாவது வந்து அரசுரிமை ஒவ்வொரு படிமுறையாக யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் அந்த அரசுரிமை கிடைக்க பெற்றதுண்டு. அப்ப நாங்கள் இந்த புராதன கால இலங்கையின் அரசுரிமையை பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 4 முறையில கிடைச்சிருக்கிறது இந்த அரசுரிமை. அப்ப இது ஒரு பகுதி 2க்கு வரக்கூடிய ஒரு வினா, அதாவது புராதன கால இலங்கையின் அரசுரிமை. ஒன்று, மன்னனின் பின் அடுத்த சகோதரன் ஆட்சி உரிமை பெறுதல்.
அதாவது இது யாராவது ஒரு மன்னன் என்று எடுத்தோம்னு சொன்னா அந்த மன்னனுக்கு பிறகு அவன் அடுத்த சகோதரன் ஆட்சி உரிமை பெறுவது. இப்ப உதாரணம் போடப்பட்டிருக்கு. தேவநம்பிய தீசனின் பின் அவனது சகோதரன் உத்தியன் அரசுரிமை பெற்றான். அவ தேவநம்பிய தீசனுக்கு பிறகு அவன் சகோதரன், அதாவது உத்தியன் என்பவன் அரசுரிமை பெறுறான். அது மாதிரி துட்டகை மனுவுக்கு பிறகு அவனது சகோதரன், அதாவது சத்தாதிச அரசுரிமை பெற்றவை. அப்ப துட்டகை மனுவுக்கு பிறகு அவன் சகோதரன் பாரான், அதாவது சத்தாதிச என்பவன் அரசுரிமை வருகிறான். ரெண்டாவது நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒன்று மன்னனுக்கு பிறகு அடுத்த சகோதரன் ஆட்சி உரிமை பெறுகிறான். இரண்டாவது விஷயம், தந்தையிடமிருந்து மகனுக்கு அரசுரிமை கிடைத்தல். அதாவது தந்தை நேரடியாக மகனுக்கு அரசுரிமை, அதாவது தந்தை இப்ப அரசனாக இருந்தா அவர் அடுத்த அரசுரிமையை மகனுக்கு கொடுக்கிறார். அதுக்கு உதாரணம், பண்டுகாவியனுக்கு பின் அவனது மூத்த மகன் மூடசிவன் அரசுரிமை பெற்றமை. அது மாதிரி காவந்தீசனுக்கு பின்னர், அதாவது அவனுடைய மகன் துட்டகைமுனு அரசுரிமை பெற்றமை. என்னன்னு சொன்னா துட்டகைமுனுவின் தந்தை தான் இந்த காவந்தீச மன்னன். அப்ப காவந்தீசனுக்கு பிறகு அவன் மகன் துட்டகைமுனு அரசுரிமை பெற்றான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா தந்தையிடமிருந்து மகனுக்கு அரசுரிமை கிடைத்த முறை வருகிறது. மூன்றாவது பார்ப்போம், அரசனுக்கு மூத்த புதல்வன் இல்லாவிடின் அடுத்த மனைவியின் மூத்த புதல்வன் அரசுரிமை பெற்றான். அப்ப அதுக்கு உதாரணம், தாதுசேனனின் பின்னர் அவனுடைய இரண்டாவது மனைவியின் மூத்த புதல்வன் காசியப்பன் ஆட்சியுரிமை பெற்றான். அப்ப இது அந்த அரசனுக்கு மூத்த புதல்வன் இல்லையான்னு சொன்ன அடுத்த மனைவியின் மூத்த புதல்வன் இங்க அரசுரிமையை பெற்றுக்கொள்கிறான். அதுக்கு இந்த தாதுசேன மன்னனை உதாரணமா சொல்லியிருக்கிறேன். அங்க காசியப்பன் என்பவன் ஆட்சி உரிமை பெறுகின்றான். அத மாதிரி நாலாவது யாருன்னு சொன்ன அரசுரிமையாளன் இல்லாத சந்தர்ப்பங்களில் அரசுரிமை பெறப்பட்ட முறை. அப்ப அரசுரிமையாளன் இல்லாத சந்தர்ப்பங்களில் எப்படி அரசுரிமை பெறப்பட்டான்டா, அரசண்ட மனைவியினுடைய சகோதரனுக்கு, அத மாதிரி அரசண்ட சகோதரியினுடைய புத்திரனுக்கு. அப்ப இதுல 2 பேர் இந்த ஆட்சி உரிமையை பெறுகிறோம். அரசுரிமையாளன் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல அரசுரிமை யாருக்கு கிடைக்கும்டா, அரசண்ட மனைவியினுடைய சகோதரனுக்கு அல்லது அரசண்ட சகோதரியின் புத்திரனுக்கு இந்த அரசுரிமை கிடைக்கும். அப்ப ஆகவே இங்க நாங்கள் இந்த புராதன கால இலங்கையினுடைய அரசுரிமையை பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறு 4 முறை. ஒன்று, மன்னனின் பின் அடுத்த சகோதரன் ஆட்சி உரிமை பெறுவது. 2, தந்தையிடமிருந்து மகனுக்கு அரசுரிமை. 3, அரசனுக்கு மூத்த புதல்வன் இல்லாவிட்டால் அடுத்த மனைவியின் மூத்த புதல்வன் அரசுரிமை பெறுவது. 4, அரசுரிமையாளன் இல்லாத சந்தர்ப்பத்தில் அரசுரிமை பெறப்பட்ட முறை. அப்ப இவ்வாறுதான் இந்த அரசுரிமை புராதன இலங்கையில அதாவது புராதன கால இலங்கையில காணப்படுது. அப்ப இது இப்ப கடைசியாக நடைபெற்று முடிந்த அந்த ஓயல் பரீட்சை வினாத்தாள்ல வந்த ஒரு வினா, பகுதி 2ல. அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இந்த அலகு 3ல தரம் 10 அலகு 3ல அரசின் அதிகார வளர்ச்சியில நான் இதுல கொஞ்சம் தனி வினாவிடைகள், ஒரு சொல்ல எழுதக்கூடிய மாதிரியான வினாவிடைகளும் போட்டிருக்கிறேன். முதலாவது பார்ப்போம், மத்திய கால ஆட்சியாளர்கள் சூடிக்கொள்ள விரும்பிய பெயர்கள் யாவை? அதாவது மத்திய கால ஆட்சியாளர்கள் சூடிக்கொள்ள விரும்பிய பெயர்கள். ஒன்று, போதிசத்துவர், ஆண்டவன், மலைகளின் அரசன் தான் அந்த காசியப்பன், அதே போல குபேரன், சக்கரவர்த்தி. அப்ப இதுல இவ்வளவும் அவர்கள் சூடிக்கொள்ள விரும்பிய பெயர்கள். போதிசத்துவர், ஆண்டவன், மலைகளின் அரசன், குபேரன் மற்றும் சக்கரவர்த்தி. 2வது, பின்வரும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்ட மன்னர்கள் யாவர்? இப்ப நரேஸ்வரன் மனிதர்களுடைய கடவுள் என்று அழைக்கப்பட்ட மன்னன் குட்டகண்ண அபிய மன்னன். அப்ப அவன் தான் இங்க சிறப்பு பெயரால நரேஸ்வரன் என்ற சிறப்பு பெயரால அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி மின்னேரியா தெய்வம் என்று அழைக்கப்பட்ட மன்னன் மகாசேனன். 3வது, அலகபய மகாராயா என்ற இந்திரலோகத்தின் மகாராயா என அழைக்கப்பட்ட மன்னன் யாருன்னு சொன்னா முதலாம் காசியப்பன், அதாவது குபேர கடவுள் என்று சொல்றது. அத மாதிரி 4வது, கலிங்க சக்கரவர்த்தி பெருமாள், அதாவது காளிங்க என்று வரணும், காளிங்க சக்கரவர்த்தி பெருமாள் என்று அழைக்கப்பட்ட மன்னன் யாருன்னு சொன்னால் நிசங்கமல்ல மன்னன். இதுல காளிங்க சக்கரவர்த்தி பெருமாள் என்று அழைக்கப்பட்ட மன்னன் யாருன்னு சொன்னால் நிசங்கமல்ல மன்னன். அப்ப இங்க அந்த சிறப்பு பெயர்களால அழைக்கப்பட்ட மன்னர்கள். இதுவும் பகுதி 2ல இந்த வருடம் இல்ல, கடந்த வருடம், இப்ப 2 வருடங்களுக்கு முன்னர் இப்படி ஒரு வினா பகுதி 2ல போடப்பட்டிருந்தது. 4 புள்ளிகளுக்கு இப்படி நரேஸ்வரன், மின்னேரியா தெய்வம் அப்படி போடப்பட்டிருந்தது அந்த சிறப்பு பெயர்கள். அப்ப ஆனபடியால இது உங்களுக்கு வினாக்களுக்கு பகுதி 1 பகுதி 2க்கோ பிரயோசனப்படும்.
அடுத்த மூன்றாவது வினா, துட்டகைமுனு மன்னனின் வெற்றிக்கு காரணமாக திகழ்ந்தவர் யார் என்று சொன்னா, அதாவது அவனுடைய தந்தை காவந்தீசன். துட்டகைமுனுவினுடைய தந்தையின் பேர் தான் இந்த காவந்தீசன். 4 77 ஆண்டுகால சோழர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து இலங்கையை மீட்ட சிங்கள மன்னன் யார் என்று சொன்னால் முதலாம் விஜயபாகு என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப இவன் தான் அந்த சோழர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த மன்னன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த முதலாம் விஜயபாகு மன்னன். அத மாதிரி 5வது வினா, முதலாம் விஜயபாகு மன்னன் தனக்கு உதவி செய்த சித்தாரும்பி புத்தநாயக்க என்ற அதிகாரிக்கு பரிசுகளும் சலுகைகளும் வழங்கியமை பற்றிய ஆவணமாக அமைவது எது? அது என்ன ஆவணம் என்று சொன்னால், அதாவது பனாகடுவ செப்பேடு. இது எங்க கண்டறியப்பட்டன்னு சொன்னா காலியில கண்டறியப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாம் விஜயபாகு மன்னன் தனக்கு உதவி செய்த சித்தாரும்பி புத்தநாயக்க என்ற அதிகாரிக்கு பரிசுகளும் சலுகைகளும் வழங்கியமை பற்றிய ஆவணமாக அமைவது பனாகடுவ செப்பேடு. 6வது, ரோமாபுரியில் இருந்து இலங்கைக்கு கண்ணாடி பளிங்கு என்பன எந்த மன்னன் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? இப்போ இது ஒரு பகுதி ஒன்றுக்கு கடந்த காலங்களில் வந்திருக்கிறது பாஸ் பேப்பர்களில். ரோமாபுரியில இருந்து இலங்கைக்கு கண்ணாடி பளிங்கு என்பன எந்த மன்னன் காலத்தில் கொண்டு வரப்பட்டான்னு சொன்னா பாதி காவிய மன்னன் காலத்தில். பண்டுகாவிய மன்னன் அல்ல, பாதி காவிய மன்னன் வேற, பண்டுகாவியன் வேற. அப்ப இது இந்த ரோமாபுரியில இருந்து கண்ணாடி பளிங்கு இதெல்லாம் எந்த மன்னன் காலத்துல கொண்டு வரப்பட்டான்னு சொன்னா பாதிகாவிய மன்னன் காலத்தில். 7வது, அசோக மன்னனால் தேவனம்பியதீச மன்னனின் முடிசூட்டு விழாவிற்காக அனுப்பப்பட்ட பஞ்ச வஸ்துக்களை குறிப்பிடுக. அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இலங்கையில வந்து பௌத்த மதம் பெறப்பட்டது வந்து முதல் பௌத்த மதத்தை பிறப்பியவர் வந்து இலங்கையில தேவனம்பியதீச மன்னன். அப்ப அசோக சக்கரவர்த்தி தான் இந்த பௌத்த மதத்தை இலங்கைக்கு கொண்டு வந்தது. அதாவது இந்த அசோக சக்கரவர்த்தியினுடைய புதல்வர்கள், அதாவது மகிந்த தேரோ, மற்றது வந்து நேற்று சொன்னால் சங்கமித்தை. அப்ப அவர்களால தான் இங்க வந்து தேவனம்பியதீசனுக்கு ஆலோசனைகள் சொல்லப்பட்டு பிறகு இந்த தேவனம்பியதீசன் தான் இலங்கையில பௌத்த மதத்தை முதல் கொண்டு வரான். அப்ப அதுல வந்து பயன்படுத்தப்பட்ட அந்த தேவனம்பியதீச மன்னன் முடிசூட்டு விழாவுக்கு அனுப்பப்பட்ட பஞ்ச வஸ்துக்கள் என்ன? ஒன்று ஆலவட்டம், சாமரை, பாதணி, மங்கள வாழ், மற்றது நெற்றிப்பட்டம். இவ்வளவு அந்த 5 பஞ்ச வஸ்துக்கள்னு சொல்றான். பஞ்சன்னு சொன்ன 5 பஞ்சபூதங்கள் என்ற மாதிரி இங்க வந்து பஞ்ச வஸ்துக்கள் என்று சொல்லியிருக்க. அப்ப தேவநம்பியதீசமன் என்ற முடிசூட்டு விழாவுக்காக அனுப்பப்பட்டதான் இந்த பஞ்ச வஸ்துக்கள். ஆலவட்டம், சாமரை, பாதணி, மங்களவாள், நெற்றிப்பட்டம். சத்திரிய மரபுப்படி முடிசூடிய முதலாவது இலங்கை மன்னன் யார்? தேவநம்பியதீசன். 9வது, புனித வல்லரசு மரம் நடப்படும் வைபவத்திற்கு எப்பிரதேச தலைவர்கள் தேவநம்பியதீசனால் அழைக்கப்பட்டார்கள். அதாவது இந்த புனித வல்லரசு மரம் நடுகிற வைபவத்திற்கு என்னன்னு சொன்னா இது வந்து அனுராதபுரத்திலையும் வல்லரசு மரக்கிள நடப்பட்டது. அதே போல நயினாதீவில இந்த வல்லரசு மரக்கிளையினுடைய ஒரு கிளை வந்து கொண்டே நடப்பட்டது. அப்ப இதுக்கு வந்து இந்த தலைவர்கள் எங்கே எந்த பிரதேசத்திலேருந்து அழைக்கப்பட்டார்கள்னு சொன்னா ஒன்று கதிர்காமம், மற்றது வந்து சந்தனகாம என்ற பிரதேசத்திலே இருந்து. அடுத்த 10வது வினாவை பார்ப்போம். உலர்வலிய மக்கள் குலத்தொகுதிக்கு வழங்கிய பெயர் என்ன? வெப்பிரபாதனைய என்ற பெயர். அதாவது வெப்பிரபாதனைய என்ற பெயர் தான் இந்த உலர்வலிய மக்கள் குலத்தொகுதிக்கு வழங்கிய பெயர். இது வந்து பகுதி 1ல கூடுதலாக ஒரு வருகிற பகுதி. அப்ப ஆகவே இதில் நான் வினாவிடை அண்டு குறு வினாவிடை அது 10 வினாக்கள் இதுல போட்டிருக்கிறேன். அடுத்தது நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னால் இந்த நிர்வாக கட்டமைப்பு, அதாவது வந்து நாட்டின் நிர்வாக அமைப்பினுடைய படிமுறை கட்டமைப்பை பார்ப்போம். அதாவது நாட்டின் நிர்வாக அமைப்பின் படிமுறை கட்டமைப்பு. அப்ப இது உங்களுடைய பாடநூல்ல இருக்கிறது. அதாவது மகாராஜா, நாட்டின் நிர்வாகத்தினுடைய படிமுறையில முதலாவது மகாராஜா, அவர் மபுரு முகா என்று அழைக்கப்படுவார். தலைமை அமைச்சர் மகாசுமதி, அதாவது மகமத என்று சொல்லி அழைக்கப்படுவார். அமைச்சர்கள் அமேத பிளஸ் தளபதிகள் சேனாதிபதி. அதே மாதிரி பொருளாளர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் சொன்னா படகரிக்க. அதே மாதிரி உணவுச்சாலை அதிகாரி பதகு என்று அழைக்கப்பட்டார். அது மாதிரி வழக்கங்கள் மரபு முறை தொடர்பான அதிகாரி கொதுரு கேனா என்று அழைக்கப்பட்டார். அதே மாதிரி நகர பரிபாலகர் நகர குத்திகர். குதிரை பிரிவினுடைய தலைவன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அச அதக. இதெல்லாம் பகுதி 1க்கு வரலாம், அல்லது வந்து நிரல் 1 நிரல் 2 தந்துட்டு இதை தொடர்படுத்த சொல்லி கேட்கலாம். இப்ப உதாரணமாக நகர பரிபாலகர் குதிரை பிரிவின் தலைவன், யானை பிரிவின் தலைவன் நிரல் 1ல தந்துட்டு நிரல் 2ல இதை மாற்றி போடுற
முதலாவதுல வந்து கதி அதக, அச அதக, நகர குத்திக ரெண்டு. நான் அது சம்பந்தமான கொஞ்சம் வினாக்கள் இதுல நான் போடுவேன். அதாவது இந்த நிர்வாக கட்டமைப்புல எப்படி வினாக்கள் நிரல் ஒன்றில தொடர்படுத்தல வருமென்றது அடுத்த வகுப்புல கொஞ்சம் வினாக்கள் இது சம்பந்தமாக போட்டு விடுறேன். இப்ப குதிரை பிரிவின் தலைவன் வந்து ஆசை அதக. யானை பிரிவின் தலைவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்னு சொன்னா கதி அதக. நாட்டிய பிரிவின் தலைவன் நட அதக. அதே மாதிரி காசு அச்சிடும் பிரிவின் தலைவன் ரூப அதக. வர்த்தக நடவடிக்கைக்கான தலைவர் பன அதக. நகர கட்டட நிர்மாணி எவ்வாறு அழைக்கப்பட்டார்னு சொன்னா நகர வடிக. அரச செயலக தலைவர் பன பெடிக என்று சொல்லி அழைக்கப்பட்டார். அப்ப இதுல நாங்கள் ஒரு நாட்டின் அந்த நிர்வாக அமைப்பின் படிமுறை கட்டமைப்பு அந்த பாடநூல்லையும் இது அப்படியே இருக்கிறது. அப்ப அந்த அட்டவணை இதுல போடப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா இதுல நெடுக வினாக்கள் வாரது பகுதி ஒன்றில் தொடர்படுத்தல்கள் தனி கேள்வியாக எல்லாம் பெறலாம். அடுத்த அட்டவணை வந்து அதுல தான் இந்த புராதன கால பதவி பெயர்களும் அவன் பொறுப்புகளும் வந்து தந்திருக்கணும் இதுல. அதாவது மேல தந்ததுன்ற விரிவுதான் இதுலேயும் புராதன கால பதவி பெயர் என்ன, இஞ்சால அவன் பொறுப்பு என்ன. இப்ப உதாரணம் மகாராயா என்றவருடைய பொறுப்பு என்ன, அவர் வந்து நாட்டின் தலைவர் தான் மகாராயா. மகா அமைதி தலைமை அமைச்சரை நாங்க மகா அமைதி வழங்கப்பட்ட பதவி பெயர். தளபதி அல்லது சேனாதிபதி படத்தலைமைக்கு பொறுப்பு. அத மாதிரி பொருளாளர் படகாரிக என்று சொல்றது பொருளாளர். உணவுச்சாலை அதிகாரிய பதகுன்னு சொல்றோம். அத மாதிரி நகர குத்திகவனுடைய பொறுப்பு நகர பரிபாலர், நகரை பரிபாலனம் செய்பவர். கொதுருகேனா பொறுப்பு வந்து பழக்கங்கள் மரபுகளை பேணும் அதிகாரி. அதே மாதிரி நகர வடிக நகர கட்டட நிர்மாண பொறுப்புகள் அதை மேற்கொள்வர் இந்த நகர வடிக என்று அழைக்கப்பட்டார். அதே மாதிரி குதிரை பிரிவின் தலைவர் அச அதக. யானை பிரிவின் தலைவர் ஹதி அதக. நாட்டிய பிரிவினுடைய தலைவர் நட அதக. நாணயம் அச்சிடல் பிரிவின் தலைவர் ரூப அதக. அது மாதிரி வர்த்தக நடவடிக்கை பொறுப்பேற்பவர் பன அதக. அரசு ஆவணங்களுக்கு பொறுப்பாக இருப்பவர் கேன பெடிக என்று சொல்லி சொல்றோம். அப்ப அந்த முதலாவதுக்கும் இந்த ரெண்டாவதுக்கும் இடையில தொடர்பு இருக்கின்றது. இதுல வந்து இதுல என்ன வித்தியாசம் சொன்னா அந்த புராதன கால பதவி பெயரை போட்டு இங்கால வந்து அந்த பொறுப்புகள் போடப்பட்டுகிறது. அப்ப இது ஒரு முக்கியமான பகுதி. பகுதி ஒன்றிலேயோ பகுதி ரெண்டிலேயோ உங்களுக்கு ஒரு வரக்கூடிய ஒரு பகுதி ஆனபடியால நான் இதுல உங்களுக்கு தரம்பத்தை பொறுத்தவரை முதலாம் தவணையில வந்து முதல் 3 அலகுகள் உள்ளடக்கப்பட்டு தான் அந்த முதலாம் தவணை பரீட்சைகள் நடைபெறுகிறது. அப்ப அதற்கேற்ற மாதிரி இதுல நான் முதல் 3 அலகுகள் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அது சம்பந்தமான வினாவிடைகளும் இதனுடைய மிகுதி வினாவிடைகள் வந்து நாளைய வகுப்பிலையும் நான் அந்த வினாவிடைகள் இந்த அலகு 3க்குரிய வினாவிடைகள் நாளைய வீடியோவிலையும் போடப்படும் தொடர்ச்சியாக. அப்ப நீங்கள் அதை படித்து பயன்பெறுவதற்கு உதவும். பிறகு நான் அதுல உங்களுக்கு அந்த 4வது அத்தியாயமாக அது 2ஆம் தவணைக்குரிய பாடத்திட்டம் பண்டைய சமூகம் என்ற ஒரு தலைப்பில் உங்களுக்கு 4வது அலகும் செய்ய இருக்கிறேன். இது பகுதி அதாவது தரம் 11 மாணவர்களும் மீட்டல் செய்வதற்கும் இந்த பயிற்சி இந்த வகுப்புகள் வந்து அவைக்கும் உதவும். ஆனபடியால தரம் 10 பயன்பெற முடியும். தரம் 11 வகுப்புல கற்கிற மாணவர்களும் பயன்பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.